அனைவருக்கும் வணக்கம். நிதி நெருக்கடியில் பள்ளி கல்வித்துறை, அதனால் பணி நியமனத்திலும் பெரும் சிக்கல் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியே இருக்குது. மிக மிக முக்கியமான செய்தி நியூஸ் பேப்பரில். அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நிதிச்சுமையால் மூச்சு திணறும் தமிழ்தாய் பள்ளிகள் அப்படிங்கிற தலைப்பில் வெளியே இருக்குது. மத்திய அரசும் தமிழக அரசும் ஆளுக்கு ஒரு பக்கம் மொழிப்போரை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழகத்தில் வேர்விட்டு வளர்ந்த தாய் தமிழ் பள்ளிகள் நிதிச்சுமையால் மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றன. 1993 ஆண்டு வாக்கில் தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் தியாகுவின் முன்னெடுப்பில் தமிழகமெங்கும் தமிழ்தாய் பள்ளிகள் உருவாகின. அப்படி உருவாகி 100க்கும் மேலாக பெருகிய அந்த பள்ளிகளில் இப்போது 17 பள்ளிகள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. மற்ற பள்ளிகள் எல்லாம் பல்வேறு காரணங்களால் இழுத்து மூடப்பட்டு விட்டன. இது குறித்து நம்மிடம் பேசிய தாய் தமிழ் கல்விப்பணி அறக்கட்டளை பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் சிவகாளிதாசன் 1993 ஆண்டு சென்னை அம்பத்தூர் மேனாம்பேட்டில் ரூபாய் 1 மட்டும் நன்கொடை பெற்றுக்கொண்டு தாய் குழந்தைகளுக்கு பால் புகட்டுவது போன்ற படத்தை பெற்றோரிடம் தந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர துவங்கினோம். பின்பதை தமிழ்தாய் கல்விப்பணி அறக்கட்டளைகளாக மாற்றி அதே பகுதியில் 10 சென்ட் நிலம் வாங்கி கூரை கட்டிடத்தில் தமிழ்தாய் பள்ளிகளை தொடங்கினோம். இதையடுத்து தமிழகம் முழுவதும் தாய் தமிழ் பள்ளிகள் தன்னெழுச்சியாக பூத்தன அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசும் தமிழக அரசும் மாநில அரசும் சேர்ந்து மொழிப்போர் நடத்துது. அதனால் பல பள்ளிகள் மூடிட்டாலும் இருக்கக்கூடிய இந்த தாய் தமிழ் பள்ளிகளே நிதிச்சுமையில் திணறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பள்ளிகளை நிர்வகிக்கிறதுக்கே நிதிச்சுமை இந்த அளவுக்கு இருக்கும்போது ஆசிரியர் பணி நியமனங்களை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் பார்த்தீங்கன்னா எழுதிருக்கு. இதனால் ஆசிரியர் பணி நியமனங்களையும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் பார்த்தா எழுந்திருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிதி ஒதுக்காத சூழ்நிலையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் ஆசிரியர் பணி நியமனங்களுக்கும் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நிதி ஒதுக்குற அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட இல்லை. அதனால் எக்ஸ்ட்ரா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தற்போது இருந்துட்டு வருது. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோட இணைந்தார்கள். நன்றி.